Yes, ma'am. Shall we start? Yes, ma'am. Okay, then. Today's நம்ம கிளாஸஸ்ல பார்த்ததா ரிவிஷன் பண்ண போறோம் ஃபெமினிசம் அண்ட் நியூ ஹிஸ்டாரிசிசம். ஓகே, ஸோ ஃபெமினிசம் டேர்மை யாரு காயின் பண்ணா? ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படின்னு நேற்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஃபெமினிசம் டேர்மை யாரு காயின் பண்ணா? Charles Fourier. சார்ல்ஸ் ஃபோரியர். சார்ல்ஸ் ஃபோரியர் தான் ஃபெமினிசம் அப்படிங்கிற டேர்மை வந்து காயின் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறதுல பார்க்கும்போது ஜஸ்ட் என்ன, who said that deconstructing patriarchal assumptions தான் feminist criticism? feminist criticism அப்படிங்கறத வந்து deconstructing patriarchal assumptions அப்படின்னு சொன்னது யாரு? Peter Barry. பீட்டர் பேரி in his work Beginning theory. beginning theoryல. ஓகேவா? deconstructing patriarchal assumptions அப்படின்னு சொல்லியிருப்பாரு feminist criticismல. அதே simultaneously it's reconstructing a female literary history அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. then whose term is culturation? Pramod K. Nair. பிரமோத் கே நாயர். தென் அகைன் நீங்க இன்டர்பெலேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹூஸ் டேர்ம் இஸ் இன்டர்பெலேஷன்? லூயிஸ் அல்துசர். லூயிஸ் அல்தூசர். another two டேர்ம்ஸும் லூயிஸ் அல்தூசரோட டேர்ம்ஸ் உண்டு அவரோட ஒர்க்ல, இன்டர்பெலேஷனோட சேர்ந்து. Ideology. யா, எக்ஸாக்ட்லி. ஐடியாலஜி ரெண்டு And டேர்ம் உண்டு. ideological state. ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் apparatus, தென் ஐஎஸ்ஏ ஆர்எஸ்ஏன்னு ரெண்டு உண்டு. ஒன்னு ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் apparatus, இன்னொன்னு ஆர்எஸ்ஏ. repressive state apparatus. It's ideological state apparatus and repressive state apparatus. அதான் அவரோட கான்செப்ட்ஸ். தென் இன்டர்பெலேஷன். இது மூணுமே வந்து லூயிஸ் அல்தூசரோட கான்செப்ட்ஸ். Just a minute. I'll put it in the chat box. என்ன டேர்ம்ஸ்லாம் பார்த்தோம்? இன்டர்பெலேஷன், ISA, RSA. ஐஎஸ்ஏ ஆர்எஸ்ஏ. ஓகேவா? ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் apparatus, ரெப்ரெசிவ் ஸ்டேட் apparatus அண்ட் இன்டர்பெலேஷன். இந்த மூணுமே அவரோட டேர்ம். ஓகே ஓகே. அவரோட எஸ்ஏ தான் வந்து ஐடியாலஜிக்கல் அண்ட் ஐடியாலஜி அண்ட் ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் apparatus. அதில் தான் வந்து டேர்ம்ஸை காயின் பண்ணியிருப்பாரு. ஐடியாலஜி அண்ட் ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் apparatus எப்போ வந்துச்சு? தட்ஸ் இஸ் எஸ்ஏ. 1970 தான் ஐடியாலஜி அண்ட் ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் apparatus வந்திருக்கும். அதுதான் அவரோட டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே காயின் பண்ணியிருந்திருப்பாரு. ஓகே, we have seen the terms too. Next we will move to history. Historical criticism. Just a minute. New historicism. New historicism term யாரு காயின் பண்ணா? The term new historicism is coined by Stephen Greenblatt. Stephen Greenblatt. It comes under actually Cultural studies. come again. Cultural studies. Yeah, cultural studies. New historicism கீழ அது கீழ தான் வரும். Then we see a term called hermeneutics. Hermeneutics யாரு காயின் பண்ணா? Someone coin hermeneutics. கல்ச்சர் ஸ்டடிஸ் படிக்கும்போது இது எல்லாமே படிப்பீங்க. இட்ஸ் ஆக்சுவலி சம்திங் பேசிக். ஹெர்மானட்டிக்ஸ் வந்து யாரு காயின் பண்ணா? Friedrich Schleich. யா, ஃப்ரெட்ரிக் ஸ்லீமாச்சர்.
அவர் தான் வந்து ஃப்ரெட்ரிக் ஸ்கிமேக்கர். சம்மன் புட் இட் இன் த chat box ப்ளீஸ். ஃப்ரெட்ரிக் ஸ்கிமேக்கர் தான் வந்து ஹெர்மெனடிக்ஸை காயின் பண்ணியிருப்பாரு. தென் தேர் இஸ் சம் டேர்ம் கால்டு ஹெர்மெனடிக்ஸ் ஆஃப் சஸ்பிஷன். ஹெர்மெனடிக்ஸ் இவர் ஹெர்மெனடிக்ஸ் ஆஃப் சஸ்பிஷன், எதையும் வந்து ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்கறது தான் ஹெர்மெனடிக்ஸ் ஆஃப் சஸ்பிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் கல்ச்சரல் ஸ்டடீஸ். அப்போ த ஹெர்மெனடிக்ஸ் ஆஃப் சஸ்பிஷன் யாரோட டேர்ம்? Paul Ricard. பால் ரெக்கார்ட். எக்ஸலென்ட். இட்ஸ் பால் ரெக்கார்ட். ஓகேவா? ஹெர்மெனடிக்ஸ் ஆஃப் சஸ்பிஷன். ஹெர்மெனடிக்ஸ் வந்து ஃப்ரெட்ரிக் ஸ்கிமேக்கர், ஹெர்மெனடிக்ஸ் ஆஃப் சஸ்பிஷன் வந்து பால் ரெக்கார்ட். கல்ச்சரல் ஸ்டடீஸ் படிக்கும்போது இதை நீங்க படிப்பீங்க. ஓகேவா? தென் மான்ட்ரூஸ் அண்ட் கோல்ட்பர்க் இவங்க எல்லாருமே வந்து நியூ ஹிஸ்டாரிசிசமோட அசோசியேட் ஆன பர்சன்ஸ். ஹெர்மெனடிக்ஸ் வந்து இட் ஸ்டடிஸ் தி லிட்ரேச்சர் தட்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், பவர், அது எல்லாத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறத வந்து ஹிஸ்டாரிசிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கல்ச்சரல் பொயட்டிக்ஸ் யாரோட டேர்ம்? Stephen Greenwald. எக்ஸாக்ட்லி. எவ்வளோ யோசிக்கிறீங்க? ஸ்டீவன் கிரீன்வால்ட். நியூ ஹிஸ்டாரிசிசம், கல்ச்சரல் பொயட்டிக்ஸ், அது எல்லாமே அவரோட டேர்ம்ஸ் தான். தென் அதே மாதிரி சில கீ ஐடியாஸஸும் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு அவரோட ஒர்க்ஸ்ல. சப்வர்ஷன், கண்டெய்ன்மெண்ட், செல்ஃப் ஃபேஷனிங், அது எல்லாமே அவரோட கீ ஐடியாஸ். திக் டிஸ்கிரிப்ஷன் இதை யார்கிட்ட இருந்து பாரோ பண்ணிருப்பேன்? Clifford Geertz. கிளிஃபோர்ட் கீஸ். ஹீஸ் அ Anthropologist. anthropologist. எக்ஸாக்ட்லி. ஒரு டெக்ஸ்ட்டுக்கோ இல்லைன்னா ஒரு ஆக்ஷனுக்கோ பிஹைண்ட் உள்ள டீப்பர் மீனிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா திக் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டெக்ஸ்ட் வந்து அந்த கல்ச்சுரல் பவரை எக்ஸ்சேஞ்ச் பண்றது, அதோட வேல்யூஸ், அதோட பிலீஃப்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்றதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சர்க்குலேஷன் ஆஃப் Social energy. Circulation of social social energy. Exactly. History itself is written like a text. ஹிஸ்ட்ரியே வந்து ஒரு டெக்ஸ்ட்ல மாடலேஷன்ல எழுதியிருக்கு அப்படிங்கறதே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹிஸ்ட்ரி itself is written like a text. ஒரு ஆப்ஜெக்டிவ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது கிடையாது. ஹிஸ்ட்ரி itself is written like a text அப்படிங்கறது நம்ம எல்லாம் பார்த்தோம். Textuality of history. Yeah, textuality of history. ஒரு ரீடிங் வந்து நம்ம டுகெதரா சேர்ந்து ரீட் பண்ற ஒரு கான்செப்ட்ல வரும். லிட்டரரி டெக்ஸ்ட் அப்புறம் அந்த ஹிஸ்டாரிக்கல் டெக்ஸ்ட் ரெண்டையும் வந்து நம்ம டுகெதரா சேர்ந்து ரீட் பண்ற ஒரு மாடுலேஷன்ல இருக்கும். தட் இஸ் which type of reading? Parallel reading, ma'am. Parallel reading. ரெண்டுக்கும் ஈக்குவல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ரெண்டையும் வந்து parallel-ஆ ரீட் பண்றது. தட் இஸ் parallel reading. கீ ஐடியாஸ் நம்ம என்னென்ன பார்த்தோம்? சபோஷன், containment, then self fashioning. Subversion, containment and self fashioning. Okay, when someone uses a small story to open up a large discussion about the power dynamic of the era, ஒரு small இதை யூஸ் பண்ணி வந்து ஒரு large discussion வந்து ஓபன் பண்ணோம் அப்படின்னா that is called what? Anecdote. Anecdote. It's anecdote. Okay, then இன்னொரு டேர்மும் நம்ம பார்த்தோம். அன்கான்ஷியஸ் நாலேஜை பேஸ் பண்ணி வரும். இது வந்து ஃபூகோவோட டேர்ம் ஆக்சுவலி.
நாலேஜ், பவர், அதோட Epistem. எபிஸ்டம். ஃபுக்கோட டேர்ம்ஸ் தான் அது எல்லாமே. நாலேஜ், பவர், எபிஸ்டம் இது எல்லாமே வந்து மிக்கே ஃபுக்கோட டேர்ம்ஸ். ஹெட்ரோடோபியா அப்படிங்கிறதும் ஃபுக்கோட டேர்ம் தான். ஹெட்ரோடோபியா. ஓகே. ஸோ நியூ ஹிஸ்டாரிசிசம் கவர் பண்ணோம். தென் வில் கோ த்ரூ சம் கொஸ்டின்ஸ். ஓகே. தென் ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் யாரோட ஒர்க்கு? Virginia Woolf. Virginia Woolf. எப்போ வந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? 1929. 1929. 1929. அதில் பேசிக்கா என்ன சொல்லியிருப்பாங்க வெர்ஜினியா வூல்ஃப் வந்து? Money and மணி own room யா for writing. ஒரு விமனுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷன் இருக்கணும் அப்படின்னா ஷி நீட் அ ரூம் ஆஃப் அர் ஓன். ஒரு ரூம் அவங்களுக்கு தனியாக வேணும். தென் மணி அப்படிங்கிறது வந்து பர்டிகுலரைஸ்டா இட்ஸ் 500 pounds. 500 poundsம் தென் ஒரு தனி ஒரு ரூமும் இருந்துச்சு அப்படின்னா தென் ஷீ கேன் ஸ்டார்ட் ஹர் ஓன் கரியர் அப்படிங்கிறது தான் வந்து வெர்ஜினியா வூல்ஃப் அவங்களோட ஒர்க்கில் சொல்லியிருப்பாங்க. த ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் அப்படிங்கிறது 1929. இட் ஆக்சுவலி செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம்ல வரும்னு நினைக்கிறேன். யூ ஹவ் சீன் மேரி wollstonecraft, ரைட்? மேரி wollstonecraftோட ஒர்க் என்ன? ஷி பிலாங்ஸ் டு ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம். ஃபெமினிசம்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒர்க்ஸ்ல அவங்க தான் வருவாங்க, மேரி wollstonecraft. Vindication to the rights of man. Yeah, that's her first work, Vindication to the Rights of Man. It's 1790. Then again, ஃபெமினிசம்க்கு அவங்க ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்கல்ல. யா, Vindication to the Rights of Women 1792. அதுதான் அவங்க ஃபெமினிசம்க்கு எழுதின ஒர்க். Vindication to the Rights of Men வந்து ஆக்சுவலி இட்ஸ் எட்மண்ட் ப்ரூக் வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. அதனால இவங்க வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி Vindication to the Rights of Men எழுதியிருப்பாங்க 1790. 1792 வந்து இட்ஸ் Vindication to the Rights of Women. இது எல்லாத்துக்கும் முன்னாடி பிகினிங்ல ஒரு எஸ்ஸே வந்திருக்கும், மேரி ஆஸ்டலோட A Serious Proposal to the Ladies. அது எஸ்ஸே, அது ரொம்ப பிகினிங்ல வந்திருக்கும், ஃபெமினிசம் பிகினிங்ல. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வேவ் ஆரம்பிக்கும் போது அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் எது அப்படின்னா மேரி wollstonecraftோட Vindication to the Rights of Women 1792 ஃபெமினிசம்ல உள்ளது. அதுக்கு முன்னாடி Vindication to the Rights of Men வந்து அவங்க 1790 எழுதிருப்பாங்க. இதே இதுல தென் அனதர் ஃபர்ஸ்ட் வேவ்ல இன்னொரு ஒர்க்கும் வந்திருந்திருக்கும். இஸ் தட் ஜேஎஸ் மில்லோட ஒர்க் தானே, சப்ஜுகேஷன் ஆஃப் விமெனா? ஆமா, சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் விமன் தான். ஹாரியட் மில்லுக்காக எழுதிருப்பாங்க. ஹாரியட் மில்லுக்காக எழுதிருப்பாங்க சப்ஜுகேஷன் ஆஃப் விமென். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் ஒர்க்ஸ். நீங்க அதுக்கப்புறம் ஃபெமினிசம் படிக்கும்போது ஒவ்வொரு வேவா படிப்பீங்க. அந்த ஒவ்வொரு வேவ்லையும் ஒரு பர்டிகுலரைஸ்ட் ஒர்க்ஸ் வந்திருக்கும். அந்த வேவை பேஸ் பண்ணி தான் இந்தந்த ஏஜஸ்க்கு நடுவில் இந்தந்த ஒர்க்ஸ் எல்லாம் வந்திருக்கும்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேவ்ல மேரி wollstonecraft வருவாங்க. அடுத்து மேரி wollstonecraftோட பேக்ரவுண்ட் பார்க்கும்போது இட்ஸ் ரிலேட்டட் டு ரொமான்டிசிசம். ரொமான்டிசிசம் படிக்கும்போது யூ வில் கோ த்ரூ தி பேக்ரவுண்ட்ஸ். அவங்களோட ரிலேஷன்ஸ் என்னன்னா, அவங்க என்ன ஒர்க்ஸ் எழுதினாங்க, அவங்க ஹஸ்பண்டும் ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க, அவங்களோட பொண்ணும் ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஒர்க்கும் வந்து அந்த இதோட கனெக்ட் ஆயிருந்திருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் நீங்க அடுத்து படிக்கும்போது படிப்பீங்க. மேரி wollstonecraftோட ஒர்க் பார்த்தோம், தென் அந்த ஏஜ்ல உள்ள ஒர்க்ஸும் பார்த்தோம். இதை தாண்டி ஃபெமினிசம்ஸ்ல வேற ஏதாவது ஒர்க் நம்ம மிஸ் பண்றோமா? Yeah, 1869 subjugation of women. செகண்ட் செக்ஸ் யாரோட ஒர்க்? படிச்சீங்க செகண்ட் செக்ஸ்? Simon de Beauvoir. சைமன் தி பெவியோர். என்ன இயர் வந்துச்சு செகண்ட் செக்ஸ்? 1949. 1949. முக்கியமா ஞாபகம் இருக்கணும். ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் 1929, செகண்ட் செக்ஸ் 1949. சைமன் டி பெவியோர். ஓகேவா? சைமன் டி பெவியோர் பிலாங்ஸ் டு எந்த குரூப்ல இருப்பாங்க? இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குரூப். ஏன்னா அந்த குரூப்புக்கு கீழே தான் வந்து ஜின்பால் சாத்தியார்லாம் வருவார். சைமன் டி பெவியோர் பிலாங்ஸ் டு எந்த குரூப்ல வருவாங்க? ஷீ இஸ் அ ஃபெமினிஸ்ட் ரைட்டர். ஆனால் இருந்தாலுமே ஷீ பிலாங்ஸ் டு தேட் குரூப். அவங்கள வந்து எதுலையுமே ஃபெமினிசம் குரூப்ஸ்குள்ள இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஷீ இஸ் அ ஃபெமினிஸ்ட் ரைட்டர், பட் ஷீ பிலாங்
பிலாங்ஸ் டு தட் பர்டிகுலர் குரூப். அங்கதான் வருவாங்க. எப்பயுமே வந்து சைமன் டி பிஹேவியர் எடுத்தோம்னா அந்த குரூப்போட தான் எடுக்கணும். அந்த குரூப்ல தான் ஜீன் பால் சார்ட்ரியாரும் இருப்பாங்க. which group she belongs to? Do you want some clues? போஸ்ட் கொலோனியலிசமா? French We'll say. system. No, not post colonialism. post colonialismல வந்த ஒர்க்குக்கு ஜீன் பால் சார்ட்ரியார் வந்து ப்ரிஃபேஸ் எழுதியிருப்பாரு. you are coming from there. பிரான்ஸ் ஃபேனனோட ரிச்சர் ஆஃப் தி எர்த், அதுக்கு வந்து அவர் ப்ரிஃபேஸ் எழுதியிருப்பாரு. நான் கேட்கறது எந்த குரூப்ல வந்து சைமன் டி பிஹேவியர் இருப்பாங்கன்னு கேட்டேன். அந்த குரூப்ல தான் ஜீன் பால் சார்ட்ரியாரும் இருப்பாரு. தே போத் வேர் இன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ். அதனால வந்து அவங்க 2 பேரும் அந்த ஒரே குரூப்லயே கிடப்பாங்க. அந்த ஒரு குரூப்குள்ள தான் அவங்க எல்லாரும் இருப்பாங்க. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் குரூப். ஏன்னா அதுல இருந்து தான் அப்சர்டிசமே வந்திருக்கும். அப்சர்டிசம், தேட்டர் ஆஃப் அப்சர்ட் அப்படிங்கிறது அதுல தான் ரூட்டடா இருக்கும். French extremism. கம் அகைன் ப்ளீஸ். என்ன சொன்னீங்க? ஓகே, எக்ஸாக்ட்லி. இட்ஸ் எக்ஸிஸ்டென்ஷியலிசம். எக்ஸிஸ்டென்ஷியலிசம்குள்ள தான் சைமன் டி பிஹேவியர் வருவாங்க. அவங்க கூட தான் ஜீன் பால் சார்ட்ரியார்லாம் வருவாங்க. இட்ஸ் ஆக்சுவலி அன் இம்பார்ட்டன்ட் குரூப். ஏன்னா இந்த குரூப்பை வந்து காயின் பண்ணது யாருன்னு தெரியுமா? அந்த டேர்ம் எக்ஸிஸ்டென்ஷியலிசம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இதுல இருந்து தான் உங்களுக்கு அப்சர்டிசம் ஸ்டார்ட் ஆகும். அப்சர்டிசம் இஸ் ரூட்டட் இன் எக்ஸிஸ்டென்ஷியலிசம். எக்ஸிஸ்டென்ஷியலிசம்ல இருந்து தான் உங்களுக்கு அப்சர்டிசமே ஸ்டார்ட் ஆகும். லைஃப்ங்கிறது ஒரு நத்திங்னஸ் அப்படிங்கிறது தான் எக்ஸிஸ்டென்ஷியலிசமோட ரூட்டே. அதுல இருந்து அப்படியே வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸிஸ்டென்ஷியலிசம் coined by Gabriel Marshall. ஃபர்ஸ்ட் படிக்கும்போது ஒரு மாதிரியா தான் இருக்கும். தென் எல்லாமே நீங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் படிக்கும்போது ஒரு மாதிரியா தான் இருக்கும். எக்ஸிஸ்டென்ஷியலிசம். ஓகே, எக்ஸிஸ்டென்ஷியலிசம் டேர்ம் யார் காயின் பண்ணது அப்படின்னா இட்ஸ் கேப்ரியல் மார்ஷல். Existentialism is a term coined by Gabriel Marshall. And father of existentialism யாரு அப்படின்னா Soren Kierkegaard. ஓகே, இதுல இருந்து தான் உங்களுக்கு அப்சர்டிசம் அடுத்தடுத்து ஸ்டார்ட் ஆகும். தேட்டர் ஆஃப் அப்சர்டு, அதுக்கப்புறம் அதுல வர சாம்வெல் பெக்கெட். அப்போ அந்த அப்சர்டிசம் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்டென்ஷியலிசம்ல இருந்து தான் அடுத்தடுத்து ஸ்டார்ட் ஆகும். எக்ஸிஸ்டென்ஷியலிசம்குள்ள தான் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. யாரு? சைமன் டி பிஹேவியர், அதுக்கப்புறம் வந்து ஜீன் பால் சார்ட்ரியார். அதனால ஃபெமினிஸ்ட் ஒர்க் ஏதாவது கேட்டு which of these authors belongs to feminism அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எக்காரணத்துக்கும் சைமன் டி பிஹேவியரை தூக்கி போடக்கூடாது. பிகாஸ் she belongs to existentialism. ஓகே, ஃபெமினிஸ்ட் ஒர்க் தான் எழுதிருப்பாங்க, பட் she belongs to existentialism. கிளியர்? ஓகே டன். ஸோ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல்ல? எனி டவுட்ஸ்? மேம் அந்த அனக்டோட் அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்களா? அனெக்டோடா? எஸ் மேம். ஓகே ஓகே. ஆக்சுவலி அனெக்டோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த டைம் நியூ ஹிஸ்டாரிசிசம்ல உள்ள அந்த நியூ ஹிஸ்டாரிசிஸ் அவங்களோட எஸ்ஸேஸ் எல்லாமே வந்து ஆரம்பத்துல ரொம்ப ஒரு மாதிரி அன்இம்பார்ட்டண்டா ஹிஸ்டரியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்டோரியை யூஸ் பண்ணி ஒரு லார்ஜர் டிஸ்கஷனை கொண்டு வரது தான் என்ன சொல்வோம் அப்படின்னா அனெக்டோட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளாம் சும்மா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு அதை ஒரு பெரிய விஷயத்துல கொண்டு போய் இது பண்ணுவோம் தெரியுமா? அந்த மாதிரி கொண்டு வரது அனெக்டோட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பவர் டைனமிக்ஸை பத்தி பேசுறது. ஓகே மேம், தேங்க்யூ. எனி அதர் டவுட்ஸ்? இது வரைக்கும் நம்ம டேர்ம்ஸ் பார்த்துருப்போம். shall I ask some questions? கொஸ்டின்ஸோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? பிகாஸ் we are nearing the time. ஓரளவுக்கு நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எனிதிங் இஸ் மிஸ்ஸிங்?
ஏதாவது நம்ம டேர்ம் மிஸ் பண்ணிருக்கோமா? Did I miss anything? ஸ்டார்டிங்ல டேர்ம்ஸ் படிக்கும்போது அப்படிதான் இருக்கும், வித்தியாசமா படிக்கிற மாதிரி இருக்கும். தென் போக போக உங்களுக்கு ஈஸியா அது பழகிடும், ரொம்ப ஃபெமிலியர் ஆயிரும். அந்த மாதிரி அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே, who is father of existentialism? Gabriel Marshall. Existentialism is coined by Gabriel Marshall. Soren Kierkegaard is the father. Existentialism groupல யார் இருப்பாங்கன்னு சொன்னேன்? Simon D. Simon D. Beauvoir, ஜீன் பால் சார்த்ரே வருவாங்க. அவங்கள நீங்கலாம் வந்து போஸ்ட் கொலோனியலிசம் படிக்கும்போது படிப்பீங்க. ப்ரொஃபஸர் எழுதிருப்பார் சில ஒர்க்ஸஸ்க்கு. ஸோ ஹீஸ் ஆல்சோ எ ஃபேமஸ் ரைட்டர், ஜீன் பால் சார்த்ரேலாம். ஸோ இந்த ஆத்தர்ஸ்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கும்போது எந்த இதில் அவங்க கனெக்ட் ஆயிருக்காங்க, எந்தெந்த குரூப்ஸோட இருக்காங்கன்னு உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ சைமன் டி பிவேர் பார்த்தோம், தென் இது பார்த்தோம். சைமன் டி பிவேரோட செகண்ட் செக்ல 2 சாப்டர்ஸாக டிவைட் ஆயிருக்கும். இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் அண்ட் மித்ஸ், Facts and myths, lived experience. லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா, அது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சாப்டர் வைஸ்டும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஓகே, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் விண்டிகேஷன் டு தி ரைட்ஸ் ஆஃப் விமன் எப்போ வந்துச்சு? 1792. Yeah, 1792. Then vindication to the rights of man வந்து யார கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதிருப்பாங்க? முக்கியமான ஒரு பர்சன். சார், vindication to the rights of men வந்து எப்போ வந்துச்சு? 1790. 1790. vindication to the rights of men யார கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதிருப்பாங்க அப்படின்னா எட்மண்ட் ப்ரூக். EDMUND, எட்மண்ட் ப்ரூக். ஓகே, டன். இது வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். லூயிஸ் அல்தூசரோட டேர்ம்ஸ் என்னன்னா? ISA? Am I audible? Interpellation, ISA and RSA. Yeah. Interpellation, ISA and RSA. Ideological state apparatus, repressive state apparatus and interpellation. மூணுமே அவரோட terms. Okay. I think we have covered everything. In 2 classes நம்ம பார்த்ததை கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா மூணுமே பார்த்துருப்போம். Kindly note it, okay? இயர்ஸும் பார்த்தாச்சு. Okay. We are finished. Shall we wind it up? Clear தானே? Any other doubts? Any doubts இருக்கா? Yes, ma'am, clear. Oh, okay, then we can wind up. Thank you. Thank you for your patience. Thank you so much. Thank you, ma'am. Thank you, ma'am.